இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சீக்ரெட் சேட் ரூம். ஸோ இதை வந்து நம்ம ESP8266 யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கோடிங் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிக்கோம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அந்த சேட் ரூமுக்கான HTML கோட். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த சிப் வந்து உங்கள் மெசேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கோடிங். அப்படியே மேலே வந்தோம்னா ஸோ மேலே வந்து SSIDன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், அதே உங்கள் ஒய்ஃபையோட நேம். அண்ட் கீழே வந்து பாஸ்வேர்ட். ஸோ இது நீங்கள் என்ன பாஸ்வேர்ட்னாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்கள் பிசிஆர் லேப்டாப்போட மோடெம்சியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட் செக் பண்ணிக்கலாம், ஃபார்ம் 4. அண்ட் போர்டையும் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக போர்டு இருக்கான்ட்டு. ESP8266 ESP8266 கரெக்டாக 1.0 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபைக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே புதுசாக வந்து சேட் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபை இருக்கும். ஸோ அதை வந்து அங்கே கொடுத்த பாஸ்வேர்டு என்னமோ அதை கரெக்டாக போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் மொபைல்லையும் ஒய்ஃபை செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா சேட் ரூம்னு ஒரு ஒய்ஃபை காட்டும், அதுலேயும் பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஐபி அட்ரஸை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபி அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஒய்ஃபை அண்டு லேப்டாப் வந்து ESP8266 அந்த ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கனால இன்டர்நெட் தேவையில்லை. ஸோ இது வழியாகவே நீங்கள் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை டிவைஸ்னாலும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி சேட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு வேறு என்ன மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.